வணக்கம், வெல்கம்ஸ் டு உலக தமிழா. இன்றைக்கி நம்ம பச்சை பட்டாணியை வச்சு இட்லி செய்ய போகிறோங்க. இட்லியே ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சிறந்த உணவுன்னு சொல்லியிருக்காங்க. அதுலேயே நம்ம பச்சை பட்டாணி போட்டு செய்ய போகிறோம். இது ரொம்ப ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களை பச்சை பட்டாணி இட்லி செய்யறதுக்கு இப்போ மிக்சியில் 1/2 கப்பு பச்சை பட்டாணி இதை சேர்த்துடலாம். இதோட 2 பச்சை மிளகா, 1 துண்டு இஞ்சி. இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா நைஸாக அரைக்கணும். இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. இந்த அளவு இருந்தால் போதும். இப்போ இந்த கிண்ணத்தில் 1/2 கப்பு ரவை சேர்த்துடலாம். இதோட 1/2 கப்பு தயிர். இப்போ இதுக்கு தேவையான உப்பு. இப்போ இதை நல்லா கலக்கிடலாம். தயிர் கொஞ்சம் புளிப்பு இல்லாமல் பார்த்துக்கணும். கெட்டி தயிராக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ இது கலந்தாச்சு. இப்போ இதோட அரைச்சிருக்க விழுதை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலக்கிடலாம். இதோட கொஞ்சமாக இந்த மிக்சியில் இருக்க தண்ணியை இதோட சேர்த்துக்கலாம். இது எப்படியே கொஞ்சம் ஒரு 1/2 ஹவருக்கு ஊறட்டும். இப்போ 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. நல்லா ஊறிருக்கு. இப்போ இதில் நம்ம தாளித்து குத்திடலாம். இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். நெய் வேணான்னா எண்ணெயில் கூட தாளிச்சிக்கலாம். இதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக ஜீரகம். இது நல்லா சிவந்துட்டு இதோட கருவேப்பிலையே சேர்த்துக்கலாம். இந்த தாளிப்பை மாவில் சேர்த்துக்கலாம். இவ்வளவுதான். இப்போ நம்ம இட்லி ஊற்றிடலாம். ஈனோ நம்ம இன்ஸ்டண்ட்டாக பொங்குறதுக்காக யூஸ் பண்ணுறது. இது வேணான்னா நீங்கள் ஆப்போசோடா போடலாம். ஆனால் ஆப்போசோடா போட்டிங்கனாக்கா ஒரு 15 நிமிஷமாவது ஊற விடணும். இது போட்டால் உடனே ஊற்றிடலாம். இதில் நான் இப்போ 1 டீஸ்பூன் ஈனோ போட்டிருக்கேன். எவ்வளோ அளவு எடுக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி போட்டால் போதும். இதை இப்படியே ஊற்றிட்டு நல்லா கலந்துடலாம். இவ்வளோதான். இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதிச்சிட்ருக்கு. இட்லி ஊற்றிட வேண்டியதான். இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி சூடாயிடுச்சு. நான் இட்லி தட்டில் கொஞ்சமாக நெய் தடவி வச்சுருக்கேன். இந்த இட்லி வித்தியாசமாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பட்டாணியில் எல்லா சத்துமே அடங்கியிருக்கு. அதனால் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக இதை சாப்பிட்லாம். ஆர்டினரி இட்லியை விட இது ரொம்ப டேஸ்ட்டு அதிகமாக இருக்கும். இதில் இதுதான். இப்போ நம்ம லிட்டை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். வேகட்டும். ஓப்பன் பண்ணி பார்த்துலாங்க. சூப்பராக வந்துடுச்சு. இப்போ நம்ம பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். எல்லாத்தையும் தட்டில் எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ அருமையான இட்லி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. பச்சை பட்டாணி இட்லி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இது ரொம்ப சத்துக்கள் நிறைஞ்சதுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.